3a is equal to 5b is equal to 6c எனில் a is to b is to c இன் மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா 3a is equal to 5b is equal to 6c எனில் a is to b is to c இன் மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க. ரேஷியோல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்ட்ல ஒரு ஹோம்வொர்க் இருக்கும். அந்த சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 3a 5b 6c இருக்கு. இந்த வேல்யூஸ் மட்டும் எடுங்க. என்ன இருக்குது 3 5 6 மூணுக்கும் காமனா எல்சிஎம் எடுத்தா ஃபர்ஸ்ட் மூணாவது கேன்சல் பண்ணலாம். 1 5 2 இதுக்கு மேலே எதுவும் காமனாக ஆகக்கூடிய எண் எதுவும் இல்லை. அப்போ அப்படி பெருக்குன்னா 3 × 1 × 5 5 × 2 = 30. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 30. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கிட்ட இருக்குது 3 இருக்குது. 3 எத்தனை டைம் பெருக்குன்னா 30 வரும் 10 டைம். அதே மாதிரி பி கிட்ட 5 இருக்குது. 5 எத்தனை டைம் பெருக்குன்னா 30 வரும் 6 டைம். அதே மாதிரி சி கிட்ட 6 இருக்குது. 6 எத்தனை டைம் பெருக்குன்னா 30 வரும் 5 டைம். ஸோ அப்போ a is to b is to c is equal to 10 is to 6 is to 5. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் டைப்பு. இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அதாவது ஏ கிட்ட இருக்க வேல்யூ தெரியும்னா ஏ கிட்ட இருக்க வேல்யூ விட்டுட்டு பி கிட்ட இருக்க வேல்யூயும் சி கிட்ட வேல்யூயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன இருக்குது 5 × 6. நெக்ஸ்ட் பி கிட்ட இருக்க வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னா பி கிட்ட இருக்க வேல்யூ விட்டுட்டு ஏ கிட்ட இருக்க வேல்யூயும் சி கிட்ட இருக்க வேல்யூயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது 3 இங்கே 6. அப்போ 3 × 6. நெக்ஸ்ட் சிக்கு வேல்யூ தெரியும்னா சி கிட்ட இருக்க வேல்யூ விட்டு ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன இருக்குது 3 × 5. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேல்யூ காமனாக கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 3 போயிடும் இங்கே 2. ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ணுற மாதிரி இது இல்லை. அப்போ 5 × 2 10. ஸோ இங்கே 6 இங்கே 5. ஸோ பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க 2a = 3b = 4c எனில் a is to b is to c இன் மதிப்பு என்ன கேட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணவே இந்த மெத்தட் எப்படி சம் கேட்டாலும் சரி நீங்கள் சால்வ்